சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவில் இணையும் அதிமுகவில் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர். அது யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அதாவது புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்டி காத்த கோட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ ஏறி கழுகழுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் தான் பார்த்தீங்கன்னா கட்சியானது களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகினார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ திமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார். இப்போ இன்னும் ஒரு சில அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து தாவேக்காக்கு செல்ல போவதாகவும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று தினமே பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரும் பார்த்தீங்கன்னா ஒன்று கரூர் விஜயபாஸ்கர் அவரும் போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இன்னொரு விஜயபாஸ்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் இணைஞ்சிருப்பது அனைவருக்குமே தெரியும். இது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவு. தேர்தல் சமயத்திலே பார்த்துருப்பீங்க, 47 இடங்களில் மட்டும்தான் அதிமுக கைப்பற்றி இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு பின்னணிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு சில எம்எல்ஏக்கள்லாம் செல்ல உள்ளதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சிகள்லாம் குதிரை பேரம் நடத்தி கொண்டிருக்கிறது தாவேக்கா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் எழுப்புறாங்க. என்ன செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனார். இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுக்கு ஆதரவாக திருமாவளவன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணி கட்சிகள் வர உள்ளதாகவும் இடைத்தேர்தலில் இவர்கள் போட்டியிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இடைத்தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்த்துக்கணுமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆட்சி கவிழாது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய குரலாக இருந்துட்டு வருது. ஆனால் நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வராங்க. 6 மாத காலங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. லஞ்சம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் கேட்கறதில்ல அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.